15/12/2025 ஆரம்பிச்சு 6 மாசம் மட்டும் அம்மா ஊர்ல கொட்டணும். 6 மாசம் கழிச்சு இந்த மேயர் திடீர் நல்லவரா ஆயிரணும். ஆண்டவ புண்ணியத்துல திருப்பூர் திமுக நல்லவங்க ஆயிரணும். கவுன்சிலர்லாம் திருப்பூர் குப்பையை திருப்பூருக்குள்ளேயே அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. 25 வருஷமா பண்ணல, 6 மாசத்துல பண்ணிக்குவாங்க. 6 மாசத்துக்குள்ள திருப்பூர்ல குப்பையெல்லாம் ரெடி பண்ணிட்டு சின்ன காளிபாளையத்துக்கு போய் அந்த குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு திரும்ப திருப்பூருக்குள்ள வந்து இந்த குப்பையோட சேர்த்து இதையும் அடிச்சுட்டு சின்ன காளிபாளையத்துல கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, குப்பை கொட்டுவதற்கு முன்பு சின்ன காளிபாளையம் எப்படி இருந்ததோ அதே போல ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று போட்டாங்க. அதுக்குள்ள 4 பேர் கேன்சர்ல செத்து போயிருப்பாங்க, 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பாங்க, எதுவும் நடக்காது. அதெல்லாம் கீழே சீப்பாகி போயிருக்கும். 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும், அது 1 வருஷம் ஆயிருக்கும். இப்ப இவங்க போலீஸ் தரப்பு என்ன, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன, அரசு சென்னையில இருந்து ஏற்கிறாங்க. எப்படி அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம், எல்லாத்தையும் போய் கைது பண்ணணும். நான் ஏர்போர்ட்ல இறங்குறேன், ஏர்போர்ட்ல இறங்கினே அப்ப போலீஸ்னால கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சுது. ஏன்னா 2 பேர் வச்சிருக்காங்க, கண்டாடிக்கிறாங்க, நம்ம எங்க போறோம் பார்ப்பாங்களா. உடனே நம்ம காரில் நம்ம டிரைவர் கிட்ட சொன்னே, நம்ம வீட்டுக்கு போகல, நம்ம வீட்டுக்கு போற மாதிரி போறோம். அவினாஷரோட போனோடனே வண்டியை திருப்புறீங்க. அவினாஷரோட போன எஸ்கார்ட்டை வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அந்த 4 போலீஸ்காரங்க வீட்டுக்கு போனாங்க. சரி வீட்டுக்கு போய் சாப்பிடுவாரு தூங்குவாருன்னு நினைக்கிறேன். அப்படியே கோழி அமைக்கிற மாதிரி அவங்க தங்கிய வச்சுக்கலாம். அங்கிருந்து நேராக KMCH போயிட்டு அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருந்தார். நேராக அங்கே போயிட்டு KMCHல போய் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2-3 நாளாக இருக்காருங்க. பட் நான் மாறி KMCH போயிட்டேன். பின்னாடி நம்ம தமிழ்நாடு PA சொன்னாருன்னா மஃப்டி போட்டுட்டு 6 பேர் கேட்ல வந்து நிற்கிறாங்க. KMCH கேட்டேன், அண்ணா நான் வாஸ்துப்படி முன்னாடி போகக்கூடாது, பின்னாடி தான் போகணும். ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய நம்மளையே தவறு செய்ய வைக்கிறாங்க. பின்னாடி அவங்க நர்சிங் காலேஜ் கேட்ட திறந்து எஸ்கார்ட்டை கோயம்புத்தூர்ல விட்டுட்டு இங்க பூந்து வந்து, ஏன்னா இங்க வந்து உங்களிடம் பேசணும். ஏன்னா இன்னைக்கு நாம வரணும்னா காவல்துறை சொன்னாங்க வராது, இன்னும் வரல. சரி ஒரு டைம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதை லான் நாட்டுறீங்க, நெக்ஸ்ட் டைம் நாங்க வருவோம், நீ குப்பை கொட்டுல, நீ குப்பை கொட்டாதனால நாங்க வரலாம் சொன்ன பிறகு குப்பையும் கொட்டி இருக்கிறாங்க. காவல்துறையும் இந்த வேலையை செய்யறாங்கன்னா நாங்க எப்படி மன்னிக்கலாம் நீங்க சொல்லுங்க. நீங்க நம்ம கேட்டது என்ன, சின்ன காளிபாளையத்துக்கு போய் போராட்டம் பண்ணணும். இடுவாய் போற ரோட்டை எல்லாம் பேரிகேடு போட்டு தடுத்துட்டாங்க, உள்ள யாருமே போக முடியாது, போகவே முடியாது. சரி சின்ன காளிபாளையத்துல வேண்டாம், இடுவாயில வேண்டாம், திருப்பூர்ல பண்ணலாம், குமரன் சிலை கீழே பண்ணலாம், அங்கேயும் தடுக்கிறாங்க. போலீஸ் நண்பர்கள் நம்முடைய கட்சிக்காரர்கள் அடிக்கிறாங்க, கொடியை பிடுங்குறாங்க, வண்டியை சீஸ் பண்றாங்க. இத்தனையும் எதற்காக? இதே தண்ணியத்தான போலீஸ்காரங்க வீட்லயும் குடிக்கிறாங்க, இதே குப்பையத்தான போலீஸ்காரங்களுடைய குழந்தைகளும் நம்ம போராட்டம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி இப்படியா போராட்டம் பண்றோம்? எல்லோருக்கும் நாங்கள் போராட்டம் செய்வோம். திருப்பூர் மாநகர காவல்துறையுடைய குடும்பத்துக்கு மட்டும் போராட்டம் செய்ய மாட்டோம்னா சொல்றோம். நாம செய்யக்கூடிய போராட்டம் திருப்பூர் மாநகர காவல்துறையுடைய குடும்பத்திற்கும் சேர்த்துதான் இந்த போராட்டம். அதுல ஒரு அடக்குமுறையை எழுதிவிட்டு 4 பேர்த்த கைது பண்ணி ஒரு கொடூரமான ஒரு சந்தோஷம். அங்க சென்னையில் ஒரு 4 காவல்துறை உயரதிகாரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. 10 மணி வரைக்கும் அவங்க விடக்கூடாதுப்பா, ஏசி ரூம்ல உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் இந்த கூட்டத்தை 10 மணி வரைக்கும் உட்கார வச்சா இதுதான் அவங்க லைஃப்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆனந்தம். இந்த மாதிரி பிஜேபி ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சு அவங்க 9-10 மணி வரைக்கும் சோறு தண்ணிலாம் உட்கார வச்சா அவங்க படிச்ச IPS ஏதோ சாதிச்ச மாதிரி 10 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. அதையெல்லாம் நம்ம எத்தனை இடத்துல பார்த்துருக்கிறோம். நம்முடைய கோபம் காவல்துறையின் மீது எப்பொழுதும் இல்லை. காவல்துறையும் புரிஞ்சுக்கணும் எதுக்காக ஆர்டர் போட்டு அதை ஸ்டாப் பண்றாங்க. இதை ஸ்டாப் பண்றதுக்கான காரணம் என்ன? பஸ்ஸை உடைக்கிறோமா, சின்ன காளிபாளையத்தில் பண்ணக்கூடாது, ரைட்டுங்க சார், அடுத்து எங்க பண்ணலாம், எங்கேயுமே பண்ணக்கூடாது, இல்லை சார் திருப்பூர்ல பண்றோம், குமரன் சிலை பக்கத்துல பண்றோம், இத்தனை மணிக்கு பண்றோம், இவ்வளவு நேரத்தை பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போய்க்கிறோம். மக்களுடைய ஆக்ரோஷத்தை நாங்க பேசுறோம். அதையும் விடமாட்டேன் என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய நடுநிலைமையிலிருந்து தவறி இருக்கிறது என்பது நமக்கு தெளிவா தெரியும். கோபம் என்ன? கோபம் மேயர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பாவங்க, அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்க இல்லை அப்படின்னா தண்ணி இல்லாத காட்டு, இப்போ தண்ணி இல்லாத காட்டு நிறைய தமிழ்நாட்டில் வந்துருச்சு. தண்ணி இல்லாத காட்டை தூக்கி போட்டாங்கன்னா எங்கே தான் அவங்களுக்கு போவாங்க, அவங்களுக்கு குடும்பம் கூட்டி இருக்கு. அதனால ஆட்சியாளர்கள், இந்த கமிஷன் அரசு ஒரு முட்டாளை அறிவாளியாக காண்பிப்பதற்கு ஒரு காலத்தில் வணக்கத்துக்குரிய மேயர்கள் எப்படி இருக்காங்க, வணக்கத்துக்குரிய மேயர்கள் எப்படி, அந்த மேயருக்கு மட்டும் நம்ம வணக்கத்துக்குரிய மேயர்னு சொன்னோமா? அவ்வளோ பெரிய மனிதர், ஊர்லேயே பெரியாடு, ஊருடைய நன்மதிப்பு எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறவரு, அந்த ஊருடைய முதல் குடிமகன். அதனால மேயருக்கு மட்டும் வணக்கத்துக்குரிய மேயர், வணக்கத்துக்குரிய முதல்வர்னு சொல்ல மாட்டாங்க, மாண்புமிகுன்னு சொல்லுவோம். மேயருக்கு மட்டும் வணக்கத்துக்குரிய அடையாளம் கொடுத்து இந்த மேயர் எப்படி இருக்கிறாரு? 50 ரூபா தொடப்பா கட்டியா 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்.
ஆர்டிஐ போட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாம் ஆர்டிஐ போட்டு பண்ணாங்க. 50 ரூபாய் தொடப்பா கட்டிய 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவர் கட்டுற சொந்த வீட்டுக்கு வடிவேல் மாதிரி கிராஸ் கனெக்ஷன் போட்டு கரண்ட் எடுத்து 42,000 ரூபாய் பயன்படுத்த. இன்னைக்கு இவங்களை எல்லாம் எப்படி நம்ம வணக்கத்துக்குரியங்கிற ஒரு வார்த்தை எப்படி பயன்படுத்த முடியும்? வேண்டுமென்றே தம்பி பீஸுகளையும் வேண்டுமென்றே கலெக்ஷன் பீஸையும் மேயரா போட்டுட்டு பொதுமக்களுடைய கோபம் எத்தனை நாளைக்கு தான் பொதுமக்கள் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க? நம்ம இந்தியாவில் சொல்றோம் ஜென்சி ப்ரொடெஸ்ட் வரவே வராது, மக்கள் யாரும் பண்ணவே மாட்டாங்க. பட் 1 மோடி அதை தடுக்க முடியுமா? அதே ஊர்ல ஸ்டாலின் இருக்கிறாங்க, அதே ஊர்ல மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, அதே ஊர்ல மோசமான ஆட்சியாளர் இருக்கிறாங்க. மக்களுடைய கோபத்தை எப்படி காட்டுவாங்க? இன்டர்நெட் பேன், SMS அனுப்பக்கூடாது பேன், ஆர்ப்பாட்டம் பண்ணா பேன், வீட்டுக்கு வந்து கைது, வீட்டுக்கு வந்து சிறை, இப்படியே வச்சா கோபம் எப்படி மாறும்? எல்லாம் குறுபடியில் தான் சிந்திப்பாங்க. அதனால காவல்துறை நண்பர்களுக்கு யாரெல்லாம் அதை கேட்டுட்டு இருக்கீங்களோ அன்பான வேண்டுகோள், ஒரு தவறான ஆர்டர் போட்டாலும் கூட அதை கம்பீரமாக அந்த ஆர்டரை டிஸ்ஓபே பண்றது ஒரு அழகு. அது காவல்துறை பண்ண முடியாது சார், இது பண்ண முடியாது சார், இப்படிலாம் பண்ணவே இல்லைங்க சார். அவங்களே இது ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, 1 மணி நேரம் பண்ணுங்க, 1/2 மணி நேரம் பண்ணுங்க சொல்றது எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆர்ப்பாட்டமே பண்ணாதீங்க, அது எப்படிங்க பண்ண முடியும்? காவல்துறை நண்பர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் காவல்துறைக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடியது இந்த ரக்ஷாபந்தன் கயிறு மாதிரி. ஒரு காவல்துறை இருந்தா கூட நம்ம ஊர்ல 1000 பேர் காவல்துறை சொல்றத கொண்டாடி கேட்பாங்க. ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் நின்று இருப்பாரு, ஆனா 1000 பேர் கைவிட்டு நிற்பாங்க. என்ன நீங்க சொன்னீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பந்தம், அந்த ரக்ஷாபந்தன் கயிறு 1000 பேர் சேர்ந்து அந்த காவல்துறை கைவிட்டு செய்யலாம். இருந்தும் மரியாதை இருக்குன்னா அந்த சீருடைக்கும் அந்த கம்பீரத்திற்கும் அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை. தினமும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பரங்குன்றம் ஃபாலோ பண்றாங்க. 144 அங்கேயே நீங்க செய்ய மாட்டீங்க. எல்லா ஊர்லயும் காவல்துறை ஏவல் துறையாக திமுகவினுடைய ஆட்சி மாற்ற ஆரம்பிச்சாங்கன்னா மக்களுக்கு காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய கண்ணியம் குறைய 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 எப்படிங்கய்யா நாளைக்கு என் குழந்தையும் உங்க குழந்தையும் நம்ம குழந்தைங்க நிம்மதி அந்த ஊரில் இருப்பாங்க. இல்லை காவல்துறை நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நீங்கள் செய்திருப்பது மாபெரும் தவறு. ஒரு ப்ரொடெஸ்ட் விட மாட்டேன், ஆர்ப்பாட்டம் விட மாட்டேன், 10 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணவங்களுடைய குடும்பங்கள் இங்க இருக்கிறாங்க, 10 பேர் கைது. கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ண கொடூரமான 3 பேர் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. 1 மணி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மணி நேரம், 5 மணி 5:30 மணிக்கு அந்த பொண்ணையே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு பொதுரவுல எங்க இருக்கு எல்லாம் சர்ச் பண்ணி ஃபைனலா அந்த பொண்ணு இருக்கு. குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அதற்கு பிறகு இன்னும் பல மணி நேரம். இதுக்கு உதாரணம் சொல்றேன் அப்படின்னாங்க, இதுதான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ். அவ்வளவுதான் இருக்கு. நம்ம இன்டெலிஜென்ஸ்கள் அவ்வளவுதான். ஒரு காலத்துல காவல்துறையை பொறுத்தவரை இன்டெலிஜென்டா இருப்பாங்க. எந்த கடையில வடை, எந்த கடையில பஜ்ஜி, யாவன் திருட, எவன் ஜெயில இருந்து வெளியே வந்தான், எவன் பிக் பாக்கெட், வீட்டுக்கு போனே பார்த்துருவாங்க பிக் பாக்கெட் அடிச்சிருக்கானா, இந்த கூட்டத்துல ராமு ஜெயில இருந்து வந்தான், இவன் தான் அடிச்சிருப்பான். வீட்டுக்கு போய் ஒரு கடப்பாறையை வச்சு நம்பி ஒரு வீரை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா மோட சாப்பிட்டு அடிப்பாங்க. அதை பார்க்கவே சொல்லுவாங்க, ஆனா இவன் தானே பண்ணிருக்கணும். அப்படி இருந்த காவல்துறை எங்கே? இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எங்க இருக்காங்க? எப்படி நம்ம நம்பி நம்முடைய குழந்தைகளை, பெண்களை, தாய்மார்களை, வயது முதிர்ந்தவர்களை எப்படி நம்ம ரோட்ல